ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் சில்லி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் சில்லி வந்து ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மொபைல் ஆப்பை பற்றி பார்க்கலாம். இது என்னென்னா பைமோட் இ ஷாப்பிங் ஆப். பைமோட் இ ஷாப்பிங் ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் மூலிமா உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கிக்க முடியும். அப்போ நல்ல ஒரு ஆஃபரோட டிஸ்கவுண்ட்டோட நல்ல குவாலிட்டியான பொருளாக கொடுக்குறாங்க. இந்த பைமோட் மூலிமா நமக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப்புன்ற ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அதில் கொஞ்சம் சால்ட்டும் அதோட மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதித்து வர டைமில் வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் அதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாம். எதுக்காக கொதிக்க விடுறோன்னா இப்போ இதுலேயே வந்து பாதி வெந்துடும். அதோடு வந்துட்டு இந்த காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழு இருக்கும், அந்த புழுவும் வெளியில் வந்துடும். அதோட பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம மஞ்சத்தூளும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க வச்சுட்டு இதை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது மூணும் சேர்த்துட்டு கறி மசாலா தூள் இதில் சேர்த்திக்கிறோம். அப்புறம் வந்து காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாம். இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சிருக்கிறோம், அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கலாம். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்துட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவரு, அதுவும் சேர்த்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். இது வடித்து வச்சுருக்கிறதுலே தண்ணி இருக்கும், அந்த பூலே தண்ணி இருக்கும், அதுவே சரியாக போயிடும். அப்படி உங்களுக்கு வேணும்னா தண்ணி தெளித்து அப்புறமா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு எண்ணெய் காய வச்சுருக்கோம், அதிலே வந்துட்டு நம்ம இப்போ காலிஃப்ளவர் சில்லி செஞ்சு எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்களா, ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியும் கூட. இது மட்டும் சில்லி மட்டும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அதோட கொஞ்சம் சாஸும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா சாஸும் சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க. அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக சாஸும் சேர்த்து கொடுக்க போகிறோம். இப்போ காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு.